பரலோகத்தில் நான் இன்னொரு அற்புதத்தை பார்த்தேன். அது பெரிதும் ஆச்சரியமானது. 7 தேவதூதர்கள் 7 துன்பங்களை கொண்டு வந்தார்கள். இவைதான் இறுதியான துன்பங்கள். ஏனென்றால் இதற்கு பிறகு தேவனுடைய கோபம் முடிந்து விடுகிறது. நெருப்பு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றை கண்டேன். மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் எண்ணையும் வென்ற மக்கள் அனைவரும் கடல் அருகே நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் தேவன் கொடுத்த இசை கருவிகள் இருந்தன. அவர்கள் தேவனுடைய ஊழியராகிய மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாடலையும் பாடினர். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் செய்தவையெல்லாம் பெரியவை, அற்புதமானவை. நாடுகளின் ராஜாவே, உமது வழிகளிலெல்லாம் நீதியும் உண்மையுமானவை. கர்த்தாவே, மக்கள் அனைவரும் உமக்கு அஞ்சுவார்கள். எல்லாரும் உம் பெயரை போற்றுவார்கள். நீர் ஒருவரே பரிசுத்தமானவர். எல்லா மக்களும் உம் முன் வந்து உம்மை வழிபடுவார்கள். ஏனெனில் நீர் நீதியானவற்றையே செய்கிறீர் என்பது தெளிவு. இதற்கு பிறகு பரலோகத்தில் நான் ஆலயத்தை பார்த்தேன். இது தேவன் இருக்கிற பரிசுத்தமான இடம். அந்த ஆலயம் திறக்கப்பட்டது. 7 துன்பங்களையும் உடைய 7 தேவதூதர்களும் ஆலயத்திலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் பளபளப்பிக்கிற சுத்தமான மெல்லிய ஆடையை அணிந்திருந்தனர். அவர்கள் தம் மார்பை சுற்றி பொன்னால் ஆன கச்சைகளை கட்டி இருந்தார்கள். 4 ஜீவன்களுள் ஒன்று 7 தேவதூதர்களுக்கும் 7 பொன் கிண்ணங்களை கொடுத்தது. அக்கிண்ணங்கள் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனுடைய கோபத்தால் நிறைந்திருந்தன. தேவனுடைய மகிமையிலிருந்தும் வல்லமையிலிருந்தும் வருகிற புகையால் ஆலயம் நிறைந்து விட்டது. 7 தேவதூதர்களின் 7 துன்பங்களும் முடிகிற வரையில் எவராலும் ஆலயத்திற்குள் நுழைய முடியவில்லை.